இப்போ நீ போராடி கொண்டிருக்கிற போராட்டம், இப்போ ஒரு பாடுகள், ஒரு 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 வாழ்க்கையில போராடிட்டு இருக்கீங்க பாருங்க. இது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வைக்கோலுக்கு தான் நீ போராடுற, ஆனா என் ஆண்டவரோ உனக்கு வெள்ளியையும் பொன்னுடைமைகளையும் உனக்கு கொடு. உங்களை முன்னேறி செல்ல முடியாதபடி இருக்கிற எல்லா பார்வோனின் நாவிகளையும், அந்த பார்வோனின் வல்லமைகளையும், உனக்கு எதிராக எழும்புகிற, உன்னை சிறைப்படுத்துகிற, உன்னை சிறுமைப்படுத்துகிற எல்லா பார்வோனின் வல்லமைகளையும் என் ஆண்டவர் நிர்மூலமாக்கி, பார்வோனை அவன் ரதங்களையும் எப்படி செங்கடலிலே விழ பண்ணினாரோ, அமிழ பண்ணினாரோ, உன்னையும் வாழ்க்கையில உனக்கு எதிரானவைகளை கர்த்தர் இந்த நாளில் அமிழ பண்ணுவார். இந்த பலவீனத்திலிருந்து நான் எப்படி ஆண்டவரை தாண்டுவேன்? இந்த மருத்துவமனையிலிருந்து நான் எப்படி தாண்ட போகிறேன்? இந்த சிறையிலிருந்து நான் எப்படி வெளியே வர போகிறேன்? இந்த அடிமைத்தனத்திலிருந்து எப்படி நான் வெளியே வர போகிறேன்? உங்கள் கூக்குரலில் இருந்து உங்களை தாண்ட கர்த்தர் செய்ய போகிறார். நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். ஆராதிப்போமா? நான் உம்மை தேடுவேன் நான் முழுதோ. அப்பா வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலோ ஆமென் இயேசு. இன்னும் ஆசையாய் நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதோ. வாழ்நாளெல்லாம் எனதெல்லாம் இயேசுவே நான் உம்மை தேடுவேன். அவரை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கலாமா? முழு உள்ளத்தோடு சேவித்தேன் வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும். ஆமென். இன்னும் ஆசையாய் நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதோ. எனதெல்லாவற்றிலும் இயேசுவே. நல்ல கரங்களை அசைத்து நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? எத்தனை பேர் நம்புறீங்க இந்த புதிய நாளில, இந்த உயிர்த்தெழுந்த நாளில கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற என் வாழ்க்கையில என்னுடைய எல்லா இக்கட்டுகளையும் நெருக்கங்களையும் தாண்டக்கூடிய ஒரு பலத்தை தேவன் எனக்கு தரப்போகிறார் என்று? ஒருவேளை தாண்டவே முடியாத பள்ளங்களாக இருக்கிறதோ, தாண்டவே முடியாத பாடுகளாக இருக்கிறதோ, தாண்டவே முடியாத உபத்திரவங்களாக இருக்கிறதோ, தாண்டவே முடியாத நெருக்கங்களாக இருக்கிறதோ, தாண்டவே முடியாத மலைகளை போன்ற பெரியதான போராட்டங்களாக இருக்கிறதோ, தாண்டவே முடியாத செங்கடலை போன்றிருக்கிறதோ, தாண்டவே முடியாத எரிகோ கோட்டைகளை போன்றிருக்கிறதோ. ஆனா எத்தனை தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க? நான் கர்த்தரை ஆராதிக்கிற வேளையில், நான் அவரை நம்புகிற வேளையில், ஓ என்னுடைய பள்ளங்கள் எல்லாவற்றையும் தாண்டக்கூடிய ஒரு சத்துவத்தை தேவன் எனக்கு இந்த ஆராதனையிலே தரப்போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு எல்லா நெருக்கங்களையும் இக்கட்டுகளையும் தாண்டக்கூடிய come on people. இப்போ உங்களுக்கு தெரியும் தானே,
ஆண்டவரே, நான் போகிற பாதைகள் ரொம்ப 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 சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை ஆண்டவரே. அவ்வளவு கடுமையான வழிகளா இருக்கிறதுனா இப்ப அதை தாண்டக்கூடிய ஒரு சத்துவத்தை தேவன் உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ நீ போகிற உபத்திரவத்தை, அந்த அடிமைத்தனத்தை, அந்த சிறை இருப்புகளை ஆண்டவரே நான் தாண்டும்படி கர்த்தர் நீ செய்வீர். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் அவைகள் உண்மையில் புரள்வதில்லை. நீ அக்கினி நடக்கும் பொழுது நீ வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. எத்தனையோ பாடுகள் இருந்தாலும், தண்ணீர், ஆறுகள், அக்கினி ஜுவாலைகள் என் வாழ்க்கையில வந்தாலும் அதையும் தாண்டக்கூடிய ஒரு பலத்தை தேவன் எங்களுக்கு தருவார். இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு எல்லாவற்றையும் தாண்டி நிற்போம் என்று சொல்லுகிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த பலவீனத்திலிருந்து நான் எப்படி ஆண்டவரை தாண்டுவேன்? இந்த மருத்துவமனையிலிருந்து நான் எப்படி தாண்ட போகிறேன்? இந்த சிறையிலிருந்து நான் எப்படி வெளியே வர போகிறேன்? இந்த அடிமைத்தனத்திலிருந்து எப்படி நான் வெளியே வர போகிறேன்? இன்றைக்கு என் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை உங்க வாழ்க்கையில வெளிப்பட பண்ணுவாராக. உங்களை உங்க உபத்திரவங்களில் இருந்து உங்களை தாண்ட கர்த்தர் செய்ய போகிறார். உங்கள் குக்கரலில் இருந்து உங்களை தாண்ட கர்த்தர் செய்ய போகிறார். உங்களை யார் யார் உங்களை மேலோங்கி நின்றார்களோ, உங்களுக்கு விரோதமாய் கரங்களை உயர்த்தி நிற்கிறார்களோ, அந்த அவர்களிலிருந்தெல்லாம் உங்களை கர்த்தர் தாண்டி எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எல்லா மலைகளையும் தாண்டுவேன். தாண்டுவீங்களா? அரராத் அரராத் எல்லாவற்றையும் தாண்டுவோமா? சொல்லுங்க. என்ன வந்தாலும் தோல்வி அடைய மாட்டேன். கர்த்தர் என்னை தாண்ட செய்வார். என் கால்களை மான் கால்களை போலாக்குவார். ஆமென். மலைகளை தாண்டுவேன். எல்லாரும் சொல்லுங்க. மலைகளை. கர்த்தர் அந்த சத்துவத்தை நமக்கு தருவார். ஆமென். நம்புறீங்களா? சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. எத்தனையோ வருஷத்துக்கு முன்பதாக ஒரு தரிசனத்தை நான் பார்த்த ஞாபகம் எனக்கு வருகிறது. ஒரு பெரிய மலைகளுக்கு நேராக நான் நடந்து போயிட்டு இருந்தேன். தெளிவா இன்னைக்கு ஞாபகத்து இருக்கிறது. பெரிய பெரிய பள்ளங்களும் பெரிய பெரிய காரியங்களுமா இருந்தது. பாறைகள், மலைகள், அப்படியே ஒரு பாதையில நான் போயிட்டு இருக்கிறேன். என்னால முடிந்த அளவு நான் என்ன செஞ்சிட்டேன், ஒரு இடம் வரைக்கும் வந்துட்டேன் நான். அதன் பிறகு பார்க்கிறேன், இந்த மலையையும் இதையும் இப்ப என்னால தாண்டக்கூடிய பலம் கிடையாது. அவ்வளவு பெரிய பள்ளம், கொஞ்சம் பள்ளம் அல்ல, அவ்வளவு பெருசு. எத்தனையோ அடி, எத்தனையோ ஒரு குறைந்தது ஒரு 100 அடிக்கு மேல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவு பெரிய பள்ளத்தை எப்படி ஆண்டவரே நான் கடப்பேன், இதை எப்படி நான் தாண்ட போகிறேங்கும் போதுதான் ஆண்டவர் கொஞ்ச நிமிஷத்துல என்ன நடந்தது எனக்கு தெரியாது. எதை தாண்ட முடியாது நான் நினைச்சேனோ அந்த பக்கம் நான் இருக்கிறேன். எப்படா இந்த இடத்துக்கு வந்தேன்னு நான் பார்க்கும்போது எனக்கு முன்பதாக ஒருவர் உயரமான ஒரு மனிதர். அவர் முகத்தை நான் பார்க்கல, ஆனா அவர் இன்னைக்கு நான் ஞாபகம் இருக்கிறது. நல்ல ஒரு ஒயிட் ஜிப்பா, கீழே ஒரு ப்ளூ பேண்ட், ஜீன்ஸ் பேண்ட் மாதிரி ஒரு பேண்ட் போட்டு ஒரு ஒயிட் ஜிப்பா, அந்த மாதிரி ஒரு மனிதர் எனக்கு முன்பதான் இருக்கிறார். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், உன்னால தாண்ட முடியாதவைகளை நான் உன்னை தூக்கி கொண்டு வந்து உன்னை தாங்கி ஏந்தி சுமந்து இந்த பாதைகள் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கிறது அந்த தரிசனம். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன். என்னைக்கோ நான் பார்த்த தரிசனத்தை இன்றைக்கு கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்துவாரேயானால் நீங்களும் உங்கள் கடக்க முடியாத, தாண்ட முடியாத பள்ளங்களை, தாண்ட முடியாத மலைகளை, அந்த பொருளாதார பிரச்சனைகளை, அந்த கடன் பிரச்சனைகளை, எஸ் விசுவாசிக்கிற பிள்ளைங்க, இந்த மனிதர்களை ஆண்டவரை இவனை நான் எப்படி சமாளிக்க போகிறேன், இவர்களை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன், கர்த்தர் உங்களை தாண்ட செய்வார். தேவனே உனக்காக இறங்கி வருவார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
இன்றைக்கு கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து எனக்காக புறப்பட்டு வந்து என்னை தாண்டக்கூடிய ஒரு மனிதனாக, சவுலுகள் எனக்கு எதிராக எழும்பட்டும், கோலியாத் எங்களுக்கு விரோதமாய் பேசட்டும், தூசிக்கட்டும், ஆனால் தாவீது சொல்லுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை, ஆமென், நான் சேனைக்குள்ள பாய்வேன் உம்மாலே, ஆனா நான் தாண்டுவது உம்மாலே மட்டும்தான் ஆண்டவரே. என் தேவனால் நான் ஒரு மதிலை. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என் மதிலை தாண்ட செய்வார்? Oh, come on people of God. ஆண்டவர் சொன்னார், தாண்ட முடியாமல் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ், தாண்ட முடியாமல் இருக்கிற உபத்திரவங்களை நிறைய இருக்கு, பைபிள்ல நிறைய இருக்கு. எத்தனை வருஷங்கள் தாண்ட பிரயாசப்பட்டீர்களோ, ஆனா தாண்ட முடியல. எந்த இடத்துல இருந்து சில காரியங்கள், ஆண்டவரே இதுல இருந்து எப்படியாவது நம்ம வெளியே போயிடணும், ஆண்டவரே இந்த நெருக்கத்திலிருந்து எப்படியாவது நம்ம வெளியே போயிடணும் சுவாமி, இந்த பாடுகளிலிருந்து நம்ம எப்படியாவது வெளியே போயிடணும் ஆண்டவரே. இப்படி எத்தனை பேர் நினைச்சிருக்கீங்க? சில விஷயத்துல கைகளை உயர்த்துங்கப்பா. அம்மாவா இல்லையா? ஆனா கொஞ்சம் கூட நம்மளால மூவ் பண்ணிருக்க முடிஞ்சிருக்கா, தாண்ட முடிஞ்சிருக்கா? ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 430 வருஷம் ஒருத்தங்க தாண்டறதுக்கு பிரயாசப்பட்டாங்க. இந்த எகிப்திலிருந்து எப்படியாவது நாங்க வெளியே போயிட மாட்டோமா? இந்த உபத்திரவத்திலிருந்து நாங்கள் எப்படியாவது வெளியே போயிட மாட்டோம்? இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் எப்படியாவது வெளியே? அப்படிப்பட்ட கிட்டத்தட்ட 430 வருஷம் நீண்ட அடிமைத்தனத்தில் பார்வோனின் நாவிகள் அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களை எழும்ப விடாதபடி சிறைப்படுத்தி கொண்டிருந்தது. உங்களை பார்த்து சொல்றேன், தீர்க்க தரிசனமாய் விசுவாசத்தோடு பேசுறேன், உங்களை முன்னேறி செல்ல முடியாதபடி இருக்கிற எல்லா பார்வோனின் நாவிகளையும், அந்த பார்வோனின் வல்லமைகளையும், உனக்கு எதிராக எழும்புகிற, உன்னை சிறைப்படுத்துகிற, உன்னை சிறுமைப்படுத்துகிற எல்லா பார்வோனின் வல்லமைகளையும் என் ஆண்டவர் நிர்மூலமாக்கி, பார்வோனை அவன் ரதங்களையும் எப்படி செங்கடலிலே விழ பண்ணினாரோ, அமிழ பண்ணினாரோ, உன்னையும் வாழ்க்கையில உனக்கு எதிரானவைகளை கர்த்தர் இந்த நாளில் அமிழ பண்ணுவார். எனக்காக அவர் யாவையும் செய்வார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆமென். ஆல்காரா ஷட்டரபா. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென். இப்போ பிரச்சனையில இருக்கிறோம். மேக்ஸிமம் நம்ம எதுல தாண்ட நினைப்போம்? இதுல இருந்து வெளியே வந்தா போதும் நினைப்போம். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பாபு. ஆமா. ஆனா தேவன் உன்னை எப்படி தாண்ட செய்வார்னா, எகிப்தில் இருக்கிற உன்னை எங்கிருந்து எங்க கொண்டு போய் தாண்ட செய்வாரா? எகிப்தில் இருக்கிற உன்னை கானானுக்கு கொண்டு போய் உன்னை, புரிஞ்ச பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி இருக்க நம்ம ஐயா உன்னை தாண்ட செய்வார். ஆனா எப்படிப்பட்ட இடத்துல உன்னை நிலைநிறுத்துவார்னா, அதான் தாவீது சொல்லுவார், வருத்தமான பாரத்தை என் இடுப்புகளில் ஏற்றினீர், தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம், ஆனாலும் நான் தாண்ட போகிற இடம், நான் நிற்க போகிற இடம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து. அப்ப எத்தனை பேர் நம்புறீங்க? உன்னை இந்த வருஷம் என் தேவன் தாண்ட செய்யும் போது நீ நிற்கிற இடம், oh come on people of God, கைகளை தட்டி வாங்கிக்கோங்க பாப். ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். எனது விளக்கை எரிய செய்வீர், இருளை பகலாக்கினீர், இருளை பகலாக்கினீர். தாண்ட முடியலன்னு இருள் அணைஞ்சு போச்சு, இருளா இருக்கிறது ஆண்டவரே, என் வெளிச்சம் அணைய போகுது ஆண்டவரே. இன்னைக்கு விசுவாசிங்க, எனது விளக்கை எரிய செய்வீர், எனது விளக்கை, நல்ல கை தட்டி
இருளை பகலாக்கி நீர். ஆமென். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். நல்ல சந்தோஷமா ஐயா இசையா ஸ்தோத்திரம். பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, பலத்தால் இடை கமான் வாழ வைப்பவரே. என்ன நம்புற பிள்ளைங்க கமான் வாழ வைப்பவரே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம். சந்தோஷமா ஸ்தோத்திரம். மான்களை போல ஓட செய்தீர், மான்களை போல ஓட செய்தீர், உயர அமர செய். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? அவன் 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 உயர அமர செய்தீர். என்ன ஐயா ஸ்தோத்திரம், இசையா அவன் ஐயா ஸ்தோத்திரம். இன்னும் ஆசையாய் ஐயா ஸ்தோத்திரம். மான்களை போல ஓட செய்தீர், உயர அவர். எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன உயர நான் தாண்டும் போது அவன் 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 உயர அமர செய்தீர். எத்தனை பேர் உயர அமர போறீங்க? நல்ல கையை உயர்த்தி தட்டி சொல்லுமா? உயர அமர செய், உயர அமர செய்தீர், உயர அமர செய்தீர். என்ன என் குடும்பத்தை, இந்த ஊழியத்தை, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை, இந்த ஊழியத்தை ஜெபிக்கிறவர்களை, இந்த ஊழியத்துக்காய் கொடுக்கிறவர்கள் எல்லாம் உயர. ஆமென் 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 உயர அமர செய்தீர். என்ன ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா. நல்ல கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்படி ரெண்டு கைகளை அசைத்து நீங்க மட்டும் சத்தமா சொல்லுங்கம்மா. உயர அமர செய்தி. சத்தமா கேட்கல, இன்னும் கேட்கல, சத்தமா. என்ன உயர அமர செய்தி ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். Thank you Jesus. Amen. தாண்டறது பெரிய விஷயம் கிடையாது, நம்ம எங்க தாண்ட போகிறோம் என்பதுதான் விஷயம். எல்லாருமே ஹை ஜம்மா இருக்கட்டும், லாங் ஜம்மா இருக்கட்டும், எல்லாருமே தாண்டுவாங்க. எல்லாரும் தாண்டறதுனால ஜெயிச்சவங்க கிடையாது. யார் எல்லாரையும் விட அதிகமாய் தாண்டுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றியின் மேடையில் நிற்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? இனி நான் தாண்ட போகிறது என்னை வெற்றியின் மேடைகளில, வெற்றியின் பாதைகளில, வெற்றியின் இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை கொண்டு வந்து நிறுத்துவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகள் தட்டி come on. உயர அமர செய்தி என்ன உயர அமர செய்தி. சத்தமா உயர அமர செய்தி என்ன உயர அமர செய்தி. ஐயா ஸ்தோத்திரம்,
இசையா ஸ்தோத்திரம் ஐயா. ஆராதிங்க அப்படியே கரங்களை உயர்த்தி. இதெல்லாம் இவ்வளவு பார்க்க போறாங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறவளை. ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் சொல்லுமா. அப்பா ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். எகிப்தில் இருக்கிற ஜனங்க, தேவனுடைய பிள்ளைங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசைப்பட்டது என்னன்னா, அந்த லைஃப் அங்கிருந்து அந்த நெருக்கத்தில் கூட ஏதோ கொஞ்சம் வேலை கம்மியா இருந்தா போதும், கொஞ்சம் எங்களுடைய வேலையை அவங்க குறைச்சா போதும், இப்படித்தான் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா தேவன் தம்முடைய ஜனத்தை எகிப்திலிருந்து கானானுக்குள்ளாக தாண்ட செய்தார். ஆமென். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படியா இறங்கினேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர், அன்னைக்கு தேவனானவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார். நான் அவர்களுக்கு இறங்கினேன், அவர்கள் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். ஆகையால் என் ஜனத்தை எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு போய் சேர்க்க அந்த பள்ளங்களை, இந்த செங்கடலை என் பிள்ளைகளை தாண்ட, வனாந்திரத்திலே பிள்ளைகளை தாண்டி செல்ல நான் இறங்கினேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எங்களை தாண்ட செய்வார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சில பாதைகளை தாண்டணும் ஆண்டவரே, ஆனா நான் தாண்டினாலும் திருப்பி அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. நான் தாண்டது, நான் தாண்டி நிற்க வேண்டிய இடம் வேற மாதிரி இருக்கணும் ஆண்டவரே. ஆமென். நான் தாண்டி நிற்கிற இடம் செழிப்பான ஆமென். எத்தனை பேர் எனக்கு விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எங்களை அப்படி கொண்டு வருவார். ஆமென். எடுத்து வாசிக்கலாமா? யாத்திராகமத்தின் புஸ்தகம், யாத்திராகம் 1:13-14. எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய், எல்லாரும் சொல்லுங்க, கொடுமையாய். கொடுமை, எல்லாரும் சொல்லுங்க, கொடுமை. கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்களா? கொடுமை. வாசிக்கலாம். சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார், வாழ்க்கையை கசப்பாக்கினார்களாம். முதல்ல கொடுமையாய் வேலை வாங்கினாங்க, இரண்டாவது ஜீவனையே கசப்பாக்கி. அடுத்தது அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க, எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள், அவர்கள் ஜீவனை கசப்பாக்கினார்கள். நிறைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பாதைகள் இருக்கிற, ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் நீங்கள் கொடுமையை அனுபவிக்கலாம். அம்மாவல்லையா சொல்லுங்கப்பா. ஒரு வீட்டில், ஒரு குடும்பத்தில், கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, மாமியாருக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, மாமியார் மருமகளுக்குள்ள சில வேளைகளில் நிறைய கொடுமைகள் நடக்கும். அம்மாவல்லையா சொல்லுங்கப்பா. அம்மாவா, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமா நிறைய கொடுமைகள் நடக்கும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கொடுமைப்படுத்துறது பொல்லாத ஒரு சாத்தானின் ஆவி.
எப்படி இன்னைக்கு நிறைய கம்ப்ளைண்ட்லாம் பார்த்தீங்கன்னா புருஷன் மனைவியை கொடுமைப்படுத்துறாங்க, பிள்ளைகள் தாயை கொடுமைப்படுத்தினாங்க, மருமகள் மாமியாரை கொடுமை, மாமியார் மருமகள் கொடுமை, வரதட்சணை கொடுமை, நிறைய கொடுமைகள் இருக்கிறது. அந்த நாட்கள் அப்படிதான் தேவ பிள்ளைகளுக்கு எதிராய் கொடுமை வேலைகளை வாங்கி கடுமையான வேலைகளால் அவர்களை கொடுமைப்படுத்தினார்களாம். அவர்கள் ஜீவனையே கசப்பாக்கினார். ஒரு கொடுமை வரும்பொழுதுதான், கொடுமை அனுபவிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வாழ்கிற வாழ்க்கையை வேண்டான்ங்கிற மனநிலைமை வரும். புரியுதா நான் சொல்றது? கரெக்டா இல்லையா? ஒருத்தருக்கு வாழை ஏன் பிடிக்காது? வாழ்றதே வெறுப்பா இருக்கும், வாழையே பிடிக்காது நிறைய பேர். அதுக்கு காரணம் அவர்கள் கொடுமையை அனுபவிக்கிறதுனால. புரியுதா இல்லையா நான் சொல்றேன்? இந்த வட்டிக்கு கடன் வாங்கியிருப்பாங்க, அவன் போட்டுற பிரஷரும் அவன் கொடுக்கிற நெருக்கமும் அந்த கொடுமை தானே அது. சொல்லுங்க பாப். இங்க மனுஷன் அவன் வாங்கினவன் என்ன பண்ணுவான்? நிறைய பேர் நிறைய சூசைட் அட்டன் பண்றாங்க, தற்கொலைக்கு போறாங்க. எதனால நினைக்கிறீங்க? இந்த பிரஷர், இந்த கொடுமையினால தான் இன்னைக்கு அநேக குடும்பங்கள் தற்கொலைக்கு போகிறது. தேவனை அறியாத அநேகர் தற்கொலை பண்றாங்க. எதற்கு? இந்த கொடுமை. ஏதோ ஒரு கொடுமை, ஏதோ ஒரு பிரஷர் அவங்க மேல திணிச்சு அவங்கள மனதளவில் அவங்கள பலவீனப்படுத்தி அவர்களை சோர்வடைய பண்ணி ஜீவனை கசப்பாக்கி. ஆனா இதுல ஒரு ரகசியம் இருக்கு. என்னன்னா, எத்தனை கொடுமையை எகிப்தியர்கள் பண்ணினாலும் ஒருத்தன் கூட சாவணும்னு நினைக்கல. கையை உயர்த்தி ஒரு அல்லியல சொல்லுங்கப்பா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தானுக்கு இருக்கிற வித்தியாசம். உலகத்தான் என்ன பண்ணுவான்? வாழ்க்கையை முடித்துக்கிடலாம் நினைப்பான் கொடுமையை அனுபவிக்கும் போது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? தேவனை அறியாதவன் என்ன பண்றானா, ஓகே இவ்வளவு இந்த கொடுமை தாங்க முடியும். இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, பிள்ளைகளுக்கு மருந்தை கொடுத்துட்டு அவன் தகப்பன் என்ன செஞ்சான்? தற்கொலைக்கு முயற்சி பண்ணான். நடந்தது என்ன? அவனை காப்பாத்திட்டாங்க. 10-15 நாள்ல காப்பாத்தியாச்சு. பிள்ளை செத்து போச்சு. தற்கொலை என்பது ஒரு நாள் முடிவு கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சூசைட், இது தற்கொலை பண்றது ஒரு பொல்லாத ஆவி. ஜீவனை முடிச்சிட்டு போறது ஒரு நிமிஷம் தான். பட் நித்தியமா உன் ஆத்துமா நரகத்துல தேவனுடைய சமூகத்திற்கு வராதபடி பரலோகத்துல தள்ளப்பட்டு நரகத்திற்கு உன்னை சத்துருவானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், உன்னை இழுப்பதற்கா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அதனால தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருங்க. நிறைய அமுக்கங்கள் உனக்கு. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் ஒடுக்கினார்கள், அமுக்கின. ஆனாலும் முந்தின வசனம் நீங்க பாத்தீங்கன்னா சொல்ல போனா அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய். இன்னைக்கு இதை பாக்குறவங்களுக்கு சொல்றேன், தற்கொலை. ஏன்னா பிசாசனம் என்ன பண்ணுவான்னா வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு தான் அநேக காரியங்களை. அதுலதான் நிறைய பேர் என்ன தற்கொலைக்கு செலவும் போவான். செலவு என்ன பண்ணுவான்? நேர போய் மது ஏதோ தண்ணி அடிக்கிறதுலையும் வேற இதுலையும் போய் மைண்டை செலுத்தி, அதுவும் தற்கொலை தான். தண்ணி அடிக்கிறதும் ஒரு தற்கொலை தான். இது உடனே கொள்ளும், அது பிந்தி கொள்ளும். சொல்லுங்க பாப்போமே, கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பாப்போமே, கரெக்டா இல்லையா? இல்ல பிரச்சனையை மறக்கணும். நிறைய பேர் நினைப்பாங்க பிரச்சனையை மறக்கணும், இதை மறக்கணும். சரி போய் ஏதோ ஒன்று ஊத்திக்கிட்டா அதை அப்படியே கொஞ்சம் மிதந்துட்டு இருப்பாங்களாம். அதுவும் தற்கொலை தான். என்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ளணும். இது பொதுவாகவே நான் சொல்றேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற. எந்த பிரச்சனைனாலும் உனக்கு வழி இயேசு. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, இயேசு. அவர்தான் வாசல். அதான் சொல்ல, என் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். வேற வழி கிடையாது. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இயேசு இல்லைன்னா வேற வழி கிடையாது. சத்தமா ஆமென். அப்ப பிசாசானவன் என்ன பண்றானா, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி, எல்லாம் சொல்லுங்க வகை தேடி, உன்னை எப்படி விழுங்கலாம், யாரை வச்சு விழுங்கலாம், எதை வச்சு விழுங்கலாம், வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப ஈஸியான நிறைய பேர் பண்ற பிரச்சனை என்னன்னா, இந்த வெளிச்சம் இல்ல, தற்கொலை பண்ணி தற்கொலைக்கு நேரா போகிறாங்க. எத்தனையோ பெரிய பெரிய, இப்போ கூட ரீசெண்டாக கூட பெங்களூர்ல ஒரு பெரிய கோடீஸ்வரன், பேர் மறந்துருச்சு, ஒரு கேரளாக்கார் கோடீஸ்வரன் ஷூட் பண்ணி செத்துக்கிட்டார். பார்த்தீங்களா? இப்போ ரீசெண்டாக
எத்தனையோ செய்திகளை நம்ம கேட்கிறோம். ஒவ்வொரு நாளைக்கு எத்தனையோ தற்கொலைகள், எத்தனையோ குடும்பங்கள் பிசாசால சூறையாடப்படுகிற காரணம் என்னன்னா இந்த எகிப்தினுடைய ஆவிகள். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்க ஜீவனை கசப்பாக்குனாங்க, ஆனா ஒருவனும் சாவணும்னு நினைக்கல. ஏன்னா அவர்களுடைய தேவன் அவர்களுக்காக இருந்தார். நம்முடைய தேவன் என்னைக்கும் சதாகள் நம்முடைய தேவன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, ஏன்னா நீங்க சும்மா இல்ல, ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்திலையும் அந்த சேனைகள், தேவனுடைய சேனைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இருந்தது. யாத்திராகமம் 12:41. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. எத்தனை பேருக்கு புரியுது? உன் வாழ்க்கை கசப்பா இருந்தாலும் நீ கர்த்தருடைய சேனைகளுடைய பாதுகாப்பில் இருக்கிறாய். உன்னை எத்தனை பேர் உனக்கு எதிராய் கொடுமைப்படுத்தினாலும் அவருடைய தூதர்களை கொண்டு உன்னை பாதுகாக்க ஒருவர் இருக்கிறார். எனக்கு இந்த வார்த்தைலாம் படிக்கும் போது நிறைய நேரங்கள் அழுக வந்துடும். ஆமென், ஹல்லேலூயா. சேனைகள், கர்த்தருடைய சேனைகள் அங்க இருந்துச்சாம். யாருக்காக? தேவ பிள்ளைகளுக்காக, கர்த்தருடைய ஜனத்திற்காக. நீங்க நம்புறீங்களா? உனக்காக என் தேவன் தம்முடைய சேனைகளை அனுப்புகிறார். உங்களுக்காக, எனக்காக, இந்த அரராத் ஊழியத்திற்காக தேவன் நமக்காக சேனைகளை அனுப்பி வைத்திருக்கிறார். அதான் சொல்ல, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை, அதனாலதான் வசனம் சொன்ன, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கும் தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் என் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. வலப்பக்கத்தில் நீழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவே. எனக்கு ஒத்தாசை வரும் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா. எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். போக்கையும் மரத்தையும் பத்திரமாக அப்பாரே இது முதடா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. அவர்கள் அந்த எகிப்திலிருந்து தாண்டின உடனே, புறப்பட்ட உடனே கர்த்தருடைய சேனையும் அங்கிருந்து என்ன செஞ்சதா? கர்த்தருடைய சேனை புறப்பட்டது. அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும், திராணிக்கு மேலாக அப்படியே சோதித்தாலும். ஆமென். திராணிக்கு அதிகமாக, திராணிக்கு மேலாக உங்களை சோதிக்கப்பட ஒரு நாளும் கசப்பாக்கினார்கள். அப்ப ஆண்டவர் நினைச்சார், என் பிள்ளைகளை ரொம்ப கொடுமை அனுபவிச்சிச்சு, என் பிள்ளைகளுடைய ஜீவனே கசப்பாயிற்று, இனி என் பிள்ளைகளை நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், என் பிள்ளைகள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், நீ என் பிள்ளைகள் படுகிற வேதனைகளை நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், என் பிள்ளைகளுக்காக நான் இறங்க வேண்டிய நேரம் வந்துட்டு,
என் பிள்ளைகளுக்காக நான் நீதி செய்ய வேண்டிய நேரம் வந்துட்டு, என் பிள்ளைகளுக்காக நான் நியாயம் செய்ய வேண்டிய நேரம் வந்துட்டு, அவர்களுக்காக நான் இறங்க வேண்டிய நேரம் வந்துட்டு. அவர்கள் படுகிற சத்தங்கள், வேதனை எல்லாம் என்னுடைய காதுகளில் ஏற்றுக்கொண்டே இருக்கிறது. என் காதுகள் அவர்களுடைய படுகிற வேதனைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அவர்கள் கூப்பிடுற சத்தம் என் காதுகளில் துணித்துக் கொண்டே இருக்கிறது. என் பிள்ளைகளுக்காக நான் இறங்க போகிறேன். என் பிள்ளைகளுக்காக இறங்கி அவர்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறேன். அவர்களை நல்லமும் விசாலமான எல்லைகளில் கானானில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். ஓ ரபௌ ஷாட்டா, கலங்காத, திகையாத. அவர் உன்னை கைவிடல. திராணிக்கு மிஞ்சி உன்னை சோதிக்கப்பட அவர் ஒரு நாள் விட மாட்டார். இவ்வளவு பாதைகளை உனக்கு அனுபவித்திருக்கிறார்னா நீ மட்டும் அந்த பகுதியில் போகல, அவரும் உன் கூடவே இருந்து உன்னை நடத்தி இருக்கிறார். நிச்சயமாக சீக்கிரமாக அவர் இந்த பாதையை கடக்க வைக்க போகிறார். நீ செழிப்பான இடத்தில் உன்னை கர்த்தர் நிலை நிறுத்த போகிறார். உயரமான இடங்களில் உன்னை அமர செய்ய போகிறார். கலங்காத, திகையாத, பலங்கொண்டு திடமனதாயிரு. ஆமென். கொடுமைகளையே அனுபவித்துட்டு இருக்கிறோமே, நீ வேதனைப்படுறியா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, அந்த டார்ச்சரை என்னால தாங்க முடியல ஆண்டவரே. இக்கட்டான நிலைமையில நான் இருக்கிறேன் ஆண்டவரே. நெருக்கத்தில் போய் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. என் புலம்பலை சொல்லுவதற்கு எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. என் வாழ்க்கையே கசப்பா இருக்கிறதே ஆண்டவரே. கவலைப்படாத மகனே, மகளே, ஒரு மாறா இருக்குவென்றால் நிச்சயமாக ஒரு மதுரமான மரத்தையும் தேவன் உனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். மாறாவை நீ பருக போவதல்ல, மதுரமான தண்ணீரை நீ பருகத்தக்கதாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தலையில சொல்லுங்கப்பா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் ஜீவனையே கசப்பாக்கினார்களாம் எகிப்தினுடைய ஆவிகள். அப்பதான் கர்த்தர் மோசேயை சந்திக்கிறார். 3:7 வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும். இப்பதான் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும். எல்லாம் சொல்லுங்க, விடுதலையாக்கவும். சத்தமா சொல்லுங்க, விடுதலையாக்கவும். ஆமென். அந்த கொடுமையிலிருந்து உன்னை விடுதலையாக்கவும், அந்த கண்ணிகளிலிருந்து உன்னை விடுதலையாக்கவும், தாண்டவே முடியாத இடத்துல சிறைப்பட்டு இருக்கிற சீயோன் குமாரத்தியை உன்னை விடுதலையாக்கவும். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களை விடுதலையாக்கும்? எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, 2 கைகளும் உயர்த்தி சொல்லுங்க. எல்லா நெருக்கத்திலிருந்து கர்த்தர் என்னை, எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் என்னை கர்த்தர், எல்லா பாடுகளிலிருந்தும் கர்த்தர் என்னை சத்தமா சொன்ன விடுதலையாக்குவார். எல்லா கடனிலிருந்தும் என்னை கர்த்தர். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என்னை விடுதலையாக்குவார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன்.
தைரியமா இருங்க, கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். ஏன் இதை சொல்றேன்னா, இந்த காலங்கள் காத்திருக்க முடியாமத்தான் அநேகர் தன்னையே மாய்த்துக் கொள்ளுகிறார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுவோமா, ஜெயிப்போம், தைரியமா இருங்க. ஆமென். தோல்வியை நீ பார்க்க மாட்டீங்க. ஒரு காலம் இருக்கும் தானே. இப்போ வேதம் சொல்லுகிறது, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்கு ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம். இப்படி ஒரு காலங்கள், எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. அதே போல இந்த கொடுமையை அனுபவித்த காலங்கள் ஒன்று உண்டு. இதிலிருந்து கர்த்தர் தாண்ட செய்யவும் ஒரு காலம் உண்டு. ஆமென். சிறுமைப்பட்டதற்கு ஒரு காலம் உண்டு. இந்த சிறுமைக்கு பதிலாக என்னை சிங்காசனத்தில் கொண்டு வருவதற்கும் ஒரு காலம், என்னை குழிக்குள்ள போட்டதற்கும் ஒரு காலம் உண்டு, என்னை அரசாள வைப்பதற்கு ஒரு காலம் உண்டு. ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டிருந்த யோபுவை போல அப்படியும் ஒரு காலம் உண்டு. என் ஆண்டவர் நான் இழந்ததை பார்க்கிலும் என்னை கர்த்தர் இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு காலம் உண்டு. இன்னைக்கு உன் தலை மேல ஏறி போய் கொண்டிருக்கிறா, அதற்கு ஒரு காலம் உண்டு. என் தலையை சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தி எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவதற்கு ஒரு காலம் உண்டு. இன்னைக்கு தலை குனிந்திருக்கிறத போல இருக்கிறது, இதற்கு ஒரு காலம் உண்டு. உன் கொம்பு உயர்த்தப்படும், அதற்கு ஒரு காலம் உண்டு. நம்புற பிள்ளைங்க நல்ல கைகள். இன்னைக்கு கடன் வாங்கி கொண்டிருக்கிற, இதுக்கு ஒரு காலம் உண்டுனா நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், அதற்கு ஒரு காலம் இருக்கிறது. இன்னைக்கு என் திரி மங்கி எறிகிறதை போல இருக்கும் என்றால் இதற்கு ஒரு காலம் இருக்குமே என்றால் என் திரி பிரகாசிக்க போகிறது, அதற்கு ஒரு காலம் உண்டு. என் படகு வெறுமையாய் ஆடிக்கிட்டு இருக்கிறத போல இருக்கிறது ஒரு காலம் உண்டா என்றால் என் படகு நிரப்பப்படும் என்பதற்கும் ஒரு காலம் உண்டல்லவா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். Glory to God. நீ ஒரு விஷயம் கை வைத்தாங்க, நன்றி சொல்லுவோமா? ஏழை சேருக்கு நன்றி, உதவிகள் செய்தீர் நன்றி. ஏழை சேர் அனுதினம் சொல்வோம் நன்றி. இயேசு ராஜா நன்றி, என் இயேசு ராஜா நன்றி. இயேசுவே இயேசுவே அனுதினம் சொல்வே நன்றி. ஏழை சேருக்கு நன்றி, உதவிகள் செய்தீர். ஆமென். ஆமென். விழுந்த என் கூடாரத்தை மறுபடி எழுப்பி வீட்டி, விழுந்த என் கூடாரத்தை மறுபடி எழுப்பி விட்டி, ஒரு போதும் தலைகுனியா நாட்களை எனக்கு தந்தீ. Come on. ஆமென். ஏழை சேருக்கு நன்றி, உதவிகள் செய்தீர் நன்றி. ஏழை சேர் அனுதினம் சொல்வே நன்றி. ஏழை சேருக்கு நன்றி, உதவிகள் செய்தீர். ஏழை சேர் அனுதி. எல்லாம் கை தட்டி விசுவாசத்தோடு இயேசு ராஜா, இயேசு ராஜா, என் இயேசு ராஜா. ஆமென். ஆமென்.
ராஜா நன்றி. அவன் அவன் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா. ஆமென். அனுதினம் தலைமுறை தலைமுறையா வார்த்தையை காப்பவரே, தலைமுறை தலைமுறையா பாதை உடனிருந்து அவரே, என் பாதையெல்லாம் உடனிருந்து ஏழை சேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி. சேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி. ஏழை சேர் அனுதினம் சொல்வேன் நான். இயேசு ராஜா, இயேசு ராஜா. ஆமென். இயேசுவே சொல்லுவோம். இயேசு இயேசு இயேசு, எல்லாமே அவர்தான். எல்லாமே இயேசு இயேசு. இயேசுவே 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 இயேசுவே. இயேசு ராஜா, என் இயேசு ராஜா நன்றி. இயேசு இயேசுவே அனுதினம் சொல்வே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு, வருத்தத்தின் பலனை பார்த்த காலங்களுக்கு பதிலாய் அதற்கு ஒரு காலம் இருக்குதுன்னா, தாவீது சொல்லுவார், நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கும்படி துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக மகிழ்ச்சியான காலங்களை கர்த்தர் நமக்காக உங்களுக்காக வைத்திருக்கிறார். நம்புங்க, தைரியமா இருங்க. ஆமென். கொஞ்சம் கஷ்ட காலங்கள், கொஞ்ச நாட்கள் பாடுகள், இப்பொழுது படுகிற பாடுகள் நம்ம பெறப்போகிற மகிமைக்கு ஒப்பானது இல்லவே இல்லையா. அவ்வளவு மகிமை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ரோமர் 8:18. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. எகிப்தில் பட்ட பாடுகள், கொடுமைகள், கசப்புகள், அதெல்லாம் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு. ஆமென். எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? அதான் நான் சொன்ன, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க கர்த்தர் எங்களை ரொம்ப நல்லா வைக்க போகிறார்? ரொம்ப உடைக்கப்பட்டுட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். ரொம்ப நொறுக்க பிழியப்பட்டு, அதான் சொல்லுவாங்க, இந்த ஜூஸ் போடுறதுக்கு பிழிவாங்க தெரியுமா? பிழியும் போது ஒரு சொட்டு கூட அந்த பழத்தில் இருக்கக்கூடாதபடிக்கு புளியும். இந்த எலுமிச்சை பழங்கள்லாம் புனிஞ்சிருக்கீங்களா? நான் புனிஞ்சிருக்கேன் அப்படி. ஏன்னா ஆமா, அப்போ அதனை ஈஸி. ஒரு ஜூஸ் போடுறது தான், எலுமிச்சை ஜூஸ் போடுறது ஈஸி. டக்குன்னு போட்டு ஒரு சுகரை போட்டு கலக்கி குடிச்சிட்டு போயிடலாம். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பிழிஞ்சிரும். ஆல்ரெடி நம்ம அந்த அது பேர் என்னது, க்ரஷரை வச்சு அதை வச்சு என்ன செஞ்சிடும். நாங்கள் க்ரஷர்லாம் சொல்ல மாட்டோம். எலுமிச்சம் புனியறது எங்கடா இருக்கு, எங்களுக்கு அது அப்படிதான் தெரியும். எலுமிச்சம் நல்லா புனிஞ்சிட்டு அதுக்கு பிறகு நான் விட மாட்டேன். எடுத்து அந்த அந்த
அந்த கொட்டெல்லாம் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் நீக்கிட்டு திருப்பி புனிஞ்சி, கரெக்டா இல்லையா? ஏன் அப்படி நினைக்கிறோம்னா, இன்னும் அதோடைய தன்மை என்ன செய்யட்டும், குவான்டிட்டி வரட்டும், குவாலிட்டி வரட்டும், இன்னும் கொஞ்சம் தண்ணியை கூட ஏற்றலாம், இன்னும் இன்னும். இப்போ ஒரு கிளாஸ் வந்து ஒரு சொம்பாய் மாறிடும், பார்த்துருக்கீங்களா? இதை ஏன் சொல்றேன்னா, எந்த அளவு புளியப்படுகிறோமோ அந்த அளவு சார் அதிகமாகும், அந்த அளவு மகிமை பெருசாகுது. கர்த்தருடைய க்ளோரி க்ளோரி, ஆமென். மகிமைக்கு மேல மகிமை. அதான் சொல்லி, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தர் நன்றி செலுத்துவோமா? கம் ஆன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, விடுதலையாக்கும். நான் இயேசுவின் நாமத்தில் பேசுறேன், கைகளை உயர்த்துங்கப்பா. மறுபடி சொல்றேன், எல்லா பிடிகளில் இருந்தும், எல்லா சத்துருக்களின் போராட்டங்களில் இருந்தும், பலவீனங்களில் இருந்தும், கட்டுகளில் இருந்தும், உபத்திரவங்களில் இருந்தும் என் ஆண்டவர் உங்களை இயேசுவின் நாமத்தில் அவர் உங்களை விடுதலையாக்குவாராக. You are free in the mighty name of Jesus. எல்லா மந்திர கட்டுகளில் இருந்து உங்களை கர்த்தர் விடுதலையாக்குவாராக. எல்லா சாபங்களில் இருந்து உங்களை கர்த்தர் விடுதலையாக்குவாராக. எல்லா இக்கட்டுகளில் இருந்து உங்களை விடுதலையாக்குவாராக. எல்லா தரித்திரத்திலிருந்து உங்களை கர்த்தர் விடுதலையாக்குவாராக. எல்லா கண்ணிகளில் இருந்து உங்களை கர்த்தர், you are free in the mighty name of Jesus. You are free. ஆண்டவரே சொன்ன அந்த ஸ்திரியை பார்த்து, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். கர்த்தர் நீங்க உங்களை விடுதலையாக்குவாராக. அந்த பலவீனத்திலிருந்து, வியாதிகளிலிருந்து, சாபங்களிலிருந்து, எல்லாவற்றிலும், துரைத்தனங்களிலிருந்து, அதிகாரங்களிலிருந்து, அந்தகார லோகாதிபதிகளின் போராட்டங்களிலிருந்து, வான மண்டலங்களின் சேனைகளின் போராட்டங்களிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை இன்னைக்கு அவர் நாமத்தினாலே விடுதலையாக்குவாராக. You are free in the mighty name of Jesus. You are free. ஆமென். உங்களை சும்மா கொண்டு போக மாட்டார், விடுதலையாக்கி விடுதலையாக்கி. மால்டா காபு ஷடா, அவர்களை விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி, அதாவது அந்த எல்லையிலிருந்து உன்னை நீக்கி. ஆமென். சில காலங்கள், சில வேளைகளில் தேவன் நம்மை சில இடங்களில் பிரித்து எடுப்பார். ராமன் சொல்லுங்களேன். சில விஷயங்கள் நம்மளை விட்டு போகிறது நல்லது, சில விஷயங்கள் கர்த்தர் நம்மளை அவங்கள்ட்ட நம்மளை நீக்கிறது நல்லது. எல்லாரும் ஒரு ராமன் சொல்லுங்க பாப்போமே. ஆமா, அவர்கள் நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிஷியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியாக. எங்க இருந்து எங்க கொண்டு போறார் பாருங்க. எகிப்திலிருந்து கானா, எவ்வளவு பெரிய ஜம்ப். நீங்க எதிர்பார்க்காத அளவு உயரத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். நீங்க எதிர்பார்க்காத அளவு மேன்மைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லணும். ஆமென். இப்ப இருக்கிறத வச்சு டிசைட் பண்ணிராத, இதுதான் என் முடிவு நினைச்சிராத. இல்ல, இது உன் முடிவு அல்ல. ஆமென். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சும்மா இல்ல, ஜம்ப் பண்ண வைக்கிறார். ஒரு காலகட்டம் எவ்வளவோ உழைச்சோம், எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்போம், மன பிரயாசம் எதுவுமே இருந்திருக்காது. ஆமாவா இல்லையா? சொல்லுங்களேன். கரெக்டா இல்லையாங்க? ஒரு செங்கோலுக்கு ஒரு வைக்கோல் கூட அவன் கூட கொடுக்காதவன். அவன் சொன்னான், அதையும் அவர்களே என்ன செஞ்சுக்கிட்டோம், சேர்த்து கொள்ளட்டும் சொல்லிட்டான். வைக்கோலை கூட கொடுக்கல, அந்த அளவு ஒடுக்கிட்டான், அந்த அளவு வேலை வாங்கிட்டான். ஆனா ஒரு காலம் வந்தது, வைக்கோலை கொடுக்காதவன் வெள்ளியையும் பொன்னையும், வைக்கோலை கொடுக்காத நாடு, வைக்கோலை கொடுக்காதவன் பொன்னையும் வெள்ளியையும் அவர்கள் கேட்டு வாங்கி அவர்களை கர்த்தர் கொண்டு போகும்போது வெறுங்கையாய் கொண்டு போகவில்லை. வெள்ளியையும் பொன்னையும் கொள்ளையாடினவர்களாய் ஆண்டவர் கொண்டு போக வைத்தார்னா இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு சில காரியத்துல இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சில வைக்கோல் எனக்கு கிடைக்கும். ஆண்டவர் உனக்கு சொல்ற, வைக்கோல் உனக்கு வெள்ளியையும்
பொன்னையும் நான் வாங்கிக்கோங்க பாப். ஆமென். வைக்கோலுக்கு நீ போராடிட்டு இருக்கிற பார், காலம் வருகிறது. வைக்கோல் அல்ல, வெள்ளியையும் பொன்னையும் நான் விசுவாசிக்கிறேன். என் ஆண்டவர் எனக்கு இதை செய்வார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி வாங்கிக்கோங்கப்பா. வைக்கோலையே நான் பெரிய வெள்ளி மாதிரி பொண்ணு மாதிரி பார்த்தேன். அதுக்கு ஒரு காலம் உண்டென்றால் இன்னைக்கு வெள்ளியையும் பொன்னையுமே கர்த்தர் என் கையிலே கொடுத்து என்னை அலங்கரித்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. எத்தனை பேர் இந்த வார்த்தை ரொம்ப ஆழமா இறங்கிச்சுன்னு தெரியல. வைக்கோலுக்கே கணக்கு பார்த்தவன் ஆண்டவர் வெள்ளியையும் பொன்னையும் கேட்டு வாங்க வைக்கிறார். ஆமென். அதை நான் சொல்லுவேன், இன்னைக்கு நீங்க போராடிட்டு இருக்கிறீங்க தெரியுமா, இது வைக்கோலுக்கு. இது நல்லா இருக்கு. இப்போ நீ போராடி கொண்டிருக்கிற போராட்டம், இப்போ ஒரு பாடுகள், ஒரு 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 வாழ்க்கையில போராடிட்டு இருக்கீங்க பாருங்க. இது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வைக்கோலுக்கு தான் நீ போராடுற. ஆனா என் ஆண்டவரோ உனக்கு வெள்ளியையும் பொன்னுடைமைகளையும் உனக்கு கொடுத்து வாங்கிக்கங்க. அரராத் அள்ளி போட்டுக்க. Praise the Lord. ஆமென். வைக்கோலுக்கு தானையா போராடிட்டு இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆமென். வைக்கோலுக்கு தானே போட்டு போராடிட்டு இருக்கு. இல்ல, நீ வைக்கோலுக்கு போராடாத. கர்த்தர் உன் கையில வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படி எழுமி நிற்போம். அதான் நான் சொன்னேன், வைக்கோலில் இருந்து வெள்ளியும் பொன்னும் மகிமை உண்டாவது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த வேளையிலும் இந்த வார்த்தைகள் அப்படியே கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறட்டும். ஏலே சேருக்கு நன்றி, உதவிகள் செய்தீர் நன்றி. ஏலேசே ஏலேசே அனுதினம் சொல்வே நன்றி. இயேசு ராஜா நன்றி, என் இயேசு ராஜா நன்றி. ஏலேசே இயேசுவே அனுதினம் சொல்வே நன்றி. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைக்காக நன்றி. எங்களை பலப்படுத்தினீரே நன்றி. எங்களை தாண்ட செய்கிறீர். வெறும் வைக்கோலோடு அல்ல, வெள்ளியும் பொன்னோடு எங்களை தாண்ட செய்கிறீர். உடைய நாமத்திற்கு மகிமை வரட்டும். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் கூடாரங்களிலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். வார்த்தையின் வல்லமை வெளிப்படட்டும். எல்லா சிறையிருப்புகளும் மாறட்டும். எல்லா சோதனைகளும் மாறட்டும். எல்லா ஆண்டவரே உபத்திரவங்களும் மாறட்டும். நன்மையினால் நிரப்பும். வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தை, நன்மைகளின் நாட்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ROI Power Ministries.